திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்றாட நம் பணிகளுக்கிடையில் காலை முதல் இரவு வரை சொல்ல வேண்டிய சிவஸ்துதிகள். அப்புறம் நமக்கு தாகம் வரும், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கணும். அப்போல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நீர் அருந்தும் போது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. இந்த பஞ்சபூதத்தில் முதல்ல பூமியில் உட்கார்ந்ததுக்கோசரம் அப்படி சொன்னார். ரெண்டாவது பிருத்திவி, அப்புன்னா தண்ணி. அந்த தண்ணி வடிவாக இறைவனே இருக்கிறான், இயற்கையும் இருக்கிறது. அதனால் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. அடுத்து சொல்கிறார், சமையலுக்கு அடுப்புலாம் பற்ற வைப்பார்கள் பெண்மணிகள், ஆம்பளையும் சமைக்கிறார்கள். இப்போ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா இவங்க கொஞ்ச நாள் சமைப்பாங்க, அவங்க கொஞ்ச நாள் சமைப்பாங்க. அப்படி தான் இப்போ குடும்பம்லாம் சுமூகமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த அடுப்புக்கு நெருப்பு பற்ற வைக்கணும். இப்போ கேஸ் லைட்டர் தான் நம்ம பற்ற வச்சா கூட அது நல்லா சமையல் ஆகணும், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதனால் அது எந்த அடுப்பு பற்ற வச்சாலும் தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. பிருத்திவி அப் தேஜஸ். தேஜஸ் என்று சொன்னால் ஒளி. அதனால தான் திருவண்ணாமலைக்கு அந்த தீபத்துக்கு பாருங்க ரொம்ப விசேஷமாக அந்த அக்னி ஸ்தம்பமாக சுவாமி இருக்கிறார். அப்போ பஞ்சபூத தத்துவமாக இறைவன் இருக்கிறான், அவனே தான் இயற்கையாகவும் இருக்கிறான். அப்பேற்பட்ட பரமேஸ்வருடைய இந்த நாமாவளியை சொல்லி இதை தொடர்ந்து எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஆன்மீகச்சார் வாயிலாக இதை அடியேன் பேசியிருக்கிறேன். இதை எல்லாரும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். பண்ண நமக்கு நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். கணபதிதாசன்.